வாழ்வில் முன்னேறும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், நான் எங்கெல்லாம் பிளான் பண்ணுறேன் அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புரிதல் இன்னும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னோட கடைசியாக நான் போட்ட வீடியோ ஓஐ பல்ஸ் பற்றி தென் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி நான் ஒரு வீடியோ கவர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் சொன்ன சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நாளைக்கு அப்படியே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அது எந்த டேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17th February அன்றைக்கி தான் நம்ம வந்து ட்ரேட் பிளான்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி தான் நம்ம வீடியோ மேக் பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி நம்ம எங்கெல்லாம் ட்ரேடு கண்டினியூஸாக எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்பாட்டு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நான் ஸ்டாப்பாக ஸோ இந்த ஸ்பாட்டில் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இங்கே தான் வந்து நமக்கு ரீஎன்ட்ரிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இதிலிருந்து தான் நம்ம நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ரேலி வந்து நமக்கு மார்க்கெட் கொடுத்தது. அன்றைக்கி நம்ம என்ன சொல்லி முடிச்சிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் இதுக்கப்புறம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே பிஹேவ் பண்ணலாம், அப்படி இல்லை ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்னில் மேலே போயிட்டு திரும்பவும் அங்கேருந்து டவுன் வரலாம். ஸோ இப்போ ஒரு பிரேக் நடக்கும்போது நமக்கு டவுன் வரும் அப்படின்லாம் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அப்படி இல்லைனா மார்க்கெட் என்ன பண்ணோம், இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு இதுக்குள்ளேயே நமக்கு பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் அன்றைக்கி. ஸோ இது வந்து நமக்கு அடுத்தடுத்த நாளும் அப்படியே தான் பிஹேவ் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்க்கலாம் மார்க்கெட் என்ன இருக்குன்னா அடுத்த நாளும் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. தென் ஃபைனலி நம்ம கொஞ்சம் மேலே போனால் கூட 1 செகண்ட் என்ன இருக்குன்னா மார்க்கெட் டவுன் தான் வர ஆரம்பிச்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை தான் வந்து நான் அன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அடுத்தடுத்த மூவில். ஸோ இது வந்து நமக்கு அடுத்தடுத்த நாள் நடந்திருக்கு. நம்ம அன்றைக்கே கூட இப்படி நடக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து அடுத்தடுத்த நாள் நடந்திருக்கு. இதை ஜஸ்ட்டு நீங்கள் பேஸ் பண்ணி ஒரு ட்ரேட் பிளான் யாராவது மேக் பண்ணியிருந்தால் கூட ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டை உங்களால் எடுக்க முடிஞ்சிருக்கும். ஸோ இதான் நமக்கு என்ட்ரி ஸ்பாட்டு ரீஎன்ட்ரி கிடச்சிருக்கு. இதே பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் அதாவது February 18th அன்றைக்கி திரும்பவும் இதே ஸ்பாட் மார்க்கெட் வந்துட்டு திரும்பவும் மேலே தான் போயிருக்கு. ஸோ திரும்பவும் அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு 1 செகண்ட் மேலே போயிருக்கு. திரும்பவும் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட்டில் ஒரு புல் மூவ் மட்டும் காட்டிகிட்ருக்கு. ஸோ ஆஸ் பர் இன்ட்ராடே நம்ம மார்க்கெட்டை எப்படி போக போகுது என்ன ஏதுன்றதை இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணி எங்கே நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எங்கே பிளான் பண்ண போகிறேன், எப்படியெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து கரெக்டாக ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் பிஹேவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ரேஞ்ச் வந்து நமக்கு கம்ப்ளீட்லி ஒரு சப்போர்ட் லெவல் தான். நீங்கள் இங்கே பார்க்கலாம் கீழே வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் தான் மார்க்கெட் இருக்குது. நமக்கு ப்ரீவியஸ் டே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஹையர் லோவர் ஹைஸ் வந்து மார்க்கெட்டில் ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இங்கே ஒரு ஹையர் ஹை இருக்குது, இங்கேருந்து லோ கிடச்சிருக்கு, திரும்ப நமக்கு ஒரு ஹையர் லோ கிடச்சிருக்கு. 1 செகண்ட் மார்க்கெட் வந்து இப்போ சஸ்டெயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து இப்போதைக்கு டவுன் வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு சப்ளை ரேஞ்சாக மார்க்கெட்டில் ஃபார்ம் பண்ணி முடிஞ்சிருக்கு இல்லையா. ஸோ இப்போது இன்றைக்கி நம்ம ட்ரேடு எடுக்கிறதா இருந்தால் எங்கெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் அட் சப்போர்ட் லெவல், அப்படி இல்லைனா இந்த சப்ளை ரேஞ்சில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், அப்படி இல்லை இந்த ரேஞ்சில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஏரியாஸ். இங்கெல்லாம் வந்து நம்ம டிசிஷனே எடுக்கணும். இப்போ இந்த ஏரியாலாம் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் பக்கம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். இப்போ இந்த ஏரியாலாம் வந்து நம்ம புட் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே தான் இந்த இடத்துலையும் வந்து நம்ம புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். ஸோ இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் வரும்போது நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம் அப்படின்றது மார்க்கெட்டோடைய மூவ்ஸை வச்சு தான் வந்து நம்ம எப்பயுமே டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ நான் ஸ்டாப்பாக இந்த ரேஞ்சுக்கு போகிருந்தது அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் எடுத்துப்போம். அதே மாதிரி இந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தாலும் புட் ஆப்ஷன் எடுத்துப்போம். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து கால் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு இன்ட்ராடேயோடைய ஹை ரேஞ்சில் இருக்குது. ஸோ இன்னிய டே வந்து நமக்கு எங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேயோடைய ஹையில் மார்க்கெட் இப்போதைக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ரேஞ்சில் நமக்கு ரிஜெக்ஷன் இருக்கிறப்போ தாராளமாக நீங்கள் ஒரு புட் சைடில் ஃபோக்கஸ் பண்ணலாம். லோ ரிஸ்க் ட்ரேட்ஸாக தான் இருக்கும். ஆக்சுவலாக நமக்கு வந்து சப்ளை இது வரைக்குமே இருக்குது, பட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. லோ ரிஸ்க் ட்ரேட்டை ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த சைடில் பண்ணலாம். தென் அடிஷ்னலி கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு இங்கே நம்ம பார்க்கலாம். நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சார்ட்டு நிஃப்டி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸ்பைரி இன்னைய டேயோடைய எக்ஸ்பைரி தான் பார்த்துருக்கலாம். ஸோ 5 minutes இன்டர்வல் வச்சுருக்கேன். ஃப்ரம் த டே பிகினிங் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரென்ஸ் இன் ஒய் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவில் தான் காட்டிகிட்டு இருக்குது. ஆனால் நமக்கு டேவோட ஹையை தான் பிரேக் பண்ணிகிட்ருக்கு. டேவோட லோவை இந்த ஸ்பாட்டில் நமக்கு இங்கே பிரேக் பண்ணாலும் ஒரு 950 ரேஞ்சில் நமக்கு 945 கேண்டில் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ 950 தான் காட்டும். பட் அது கம்ப்ளீட் பிரேக் கிடையாது, சின்ன பிக் தான். நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம அதை கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்தடுத்தும் பார்த்திங்கன்னா நமக்கு டேவோட ஹையை தான் பிரேக் பண்ணிகிட்ருக்கு, இன்னும் லோவெல்லாம் பிரேக் பண்ணல. ஸோ லோ பிரேக் பண்ணால் நம்ம அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டில் ஒரு என்ட்ரிக்கு வெயிட் பண்ணி நம்ம உள்ளே ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்பவே பெட்டரான ஆப்ஷன். பட் இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு கம்ப்ளீட்லி கன்ஃபர்மேஷன் வந்து எல்லா சைட்லேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் இன்னும் வரல. இப்போதைக்கு நமக்கு டெக்னிக்கல் வைஸில் ஓரளவுக்கு இருக்குது. ப்ளஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தா நமக்கு நெகட்டிவில் காட்டிகிட்ருக்கு. இது ரெண்டுமே நமக்கு ஈக்குவலாக வரணும். நமக்கு டேவோட லோவும் பிரேக் ஆகணும், அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் இன் ஒய்யும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்ம வந்து புட் சைடில் போனால் நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட் வந்து நல்லா வரதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இப்போதைக்கு நமக்கு கால் ஆப்ஷன் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போதைக்கு மார்க்கெட் சப்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேலே போயிட்டுருக்க காரணத்தினால நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஒரு சின்ன லோ ரிஸ்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கு 1:2 1:6 வரைக்கும் கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மொமெண்டம் பொறுத்து தான். இன்றைய மார்க்கெட் எப்படி போக போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி மூவ்ஸ் இது வரைக்கும் எதுவும் நடக்கலை. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்ட் ஜோன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. டேவோட ஹையில் பார்த்திங்கன்னா ரெஜெக்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ஸ்பாட்லேருந்து நமக்கு சடனாக டவுன் ஏதாவது வர மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் நடக்கலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும், இல்லைனா பிரேக் பண்ணி நல்ல ஒரு மொமெண்டமோடு நமக்கு மார்க்கெட் மேலே போகணும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்க போகுதா நம்ம வெயிட் பண்ணணும். இல்லைனா மார்க்கெட் சடனாக டவுன் கூட வரலாம். பட் டிமாண்ட் க்ரியேட் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அடுத்து என்ன நடக்குது அப்படின்றது நமக்கு யாருக்கும் தெரியாது. ஸோ பெரிய மூவ்ஸ் இல்லைனா ப்ரீமியம் டிகேவும் நடக்கும். அதையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி டேயில் ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு கரெக்டாக ஒரு டிமாண்டை தான் மார்க்கெட்டை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ஜோனில் நீங்கள் பார்க்கலாம், எங்கேயும் நமக்கு பெருசாக எதுவும் போல் கரெக்டாக எக்ஸாக்ட்லி டிமாண்ட் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான் எப்போயுமே ஒரு புத்திசாலித்தனம். சின்ன லோ ரிஸ்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ இதை பிரேக் பண்ணி மேலே போனால் மட்டும்தான் நம்ம பெரிய லெவலுக்கு காலை ஹோல்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு நமக்கு திரும்பவும் அழகாக ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சேம் அந்த டிமாண்ட் ஜோனில் மார்க்கெட் இருக்கிறதுனால லோ ரிஸ்க்கை ஃபைன் பண்ணி தான் நம்ம உள்ளே என்ட்ராயிருக்கோம். நம்மளோட என்ட்ரிலாம் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் டார்கெட் லெவல். ஸோ ப்ரீவியஸ்லி இதான் நம்மளோட பிளானாக இருந்தது. ஸோ எக்ஸாக்டாக ஆல்ரெடி ஒரு டார்கெட் ஜோனை மார்க்கெட் க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ ஒன்ஸ் அகேன் நமக்கு டவுனில் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இதெல்லாம் பக்காவான ஒரு என்ட்ரி ஸ்பாட்டு. ஸோ இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட் என்ட்ரி ஸ்பாட்டில் தான் மார்க்கெட் இருக்குது. இதெல்லாம் ரியலிஸ்டிக்கான என்ட்ரி ஜோன்ஸ்ன்னு சொல்லலாம் ஆக்சுவலாக. ஸோ இது ஒரு லெவல் தான் நமக்கு. ஸோ 145 130 to 145லாம் நல்ல லெவல். ஸோ இது நமக்கு டார்கெட் லெவலாக ஆக்ட் பண்ணும். ஸோ நம்ம பெருசாலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஏன்னா மார்க்கெட்டில் பெரிய மூவ்ஸ் இல்லை. அப்படியும் தாண்டி ஏதோ அதிசயம் நடந்து மேலே போச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட் லெவல் நம்ம இதெல்லாம் தான் வைக்க போகிறோம். மற்றபடி நம்ம பெருசாக ஹோல்ட் பண்ணுவோமான்னு கேட்டால் தெரியாது. மார்க்கெட்டோட மூவ்ஸை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். இது வரைக்கும் பெரிய பிளான்ஸ் எதுவும் இல்லை. ஸோ எக்ஸாக்டாக நமக்கு இப்போதைக்கு ஒரு ஃபஸ்ட் லெவல் டார்கெட்டில் மார்க்கெட் இருக்குது. ஏன்னா மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் தான் நமக்கு ரிஜெக்ஷன் வந்துட்டுருக்கு. ஸோ இங்கே எக்ஸிட் பண்ணுறது தான் நமக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு ரெட் கேண்டில் வந்தால் கூட தாராளமாக எக்ஸிட் பண்ணலாம். இது நமக்கு ஒரு சேஃப் லெவல் ப்ராஃபிட். ஏன்னா நமக்கு ரீஎன்ட்ரிஸ் நிறையா வரும். மார்க்கெட்டில் மொமெண்டம் இல்லை, ஒரு சைட்வேஸ் மாதிரி போகுது அப்படின்னா நமக்கு ரீஎன்ட்ரிஸ் நிறையா வரும். நமக்கு கால் ஆப்ஷன் அண்ட் புட் சைடில் ரெண்டு சைட்லையுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். சரி, ரெண்டுத்தையும் கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணலாம். பட் என்ன இருந்தாலும் வெயிட் பண்ணி தான் டிசைட் பண்ணி ஆகணும். ஸோ இன்னும் கூட நமக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா பக்காவான என்ட்ரி ஸ்பாட்டு ரீஎன்ட்ரி வருது அப்படின்னா இங்கெல்லாம் தான் நம்ம ரீஎன்ட்ரி ஸ்பாட்டை ஃபிக்ஸ் பண்ணோம். அதாவது ஒரு 145 132 135. ஸோ இந்த ரேஞ்செல்லாம் நம்ம ரீஎன்ட்ரிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எதிர்பார்த்து அங்கே ஒரு சின்ன கேண்டில்ஸ் ஏதாவது ஃபார்ம் பண்ணும்போது கூட நம்ம தாராளமாக என்ட்ரு பண்ணால் லோ ரிஸ்கில் ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸை நம்மளால் தட்டி தூக்க முடியும். ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு நிஃப்டி இப்போ தான் சின்ன சின்ன மூவ்ஸ் தான் கொடுத்துட்ருக்கு. இன்னும் பெரிய மூவ்ஸ் இல்லை. இப்போ கூட டேயோட ஹையில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ டேயோட ஹையில் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு சின்ன டிமாண்ட் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் டேவோட ஹையில் போயிட்டு இன்னும் ஒரு ரெட் கேண்டில் ரிஜெக்ஷன் தான் இருக்குது. கேப்பு கிட்டத்தட்ட மார்க்கெட் ஃபில் பண்ணியிருக்கு. பெரிய லெவலுக்கு மூவ் இல்லை. இப்போதைக்கு கேப்பு போய் தான் ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ நம்ம நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கூட பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங்லேருந்து டவுன் சைடில் தான் நமக்கு இருக்குது. டேவோட ஹையை பிரேக் பண்ணுது. ஆனால் நமக்கு டிஃப்ரென்ஸ் இன் ஒய் டவுன் தான் காட்டிகிட்ருக்கு. அதே நேரத்தில் சார்ட்டில் நமக்கு மேலே மூவ் ஆகிற மாதிரி காட்டிகிட்ருக்கு. 1040லாம் பார்த்திங்கன்னா ஒரு டிராஸ்டிக் சேஞ்சு. அதனால தான் நம்ம ஆப்போசிட் சைட்லலாம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். அதே 11:10 11:15 அந்த டைமில் கூட பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும் நல்லாவே டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்குது மார்க்கெட்டில். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு சேஃப் என்ட்ரி எடுத்து எக்ஸிட் பண்ண ஒரு ஸ்பாட்டு. ஸோ ஒன்ஸ் அகெயின் நமக்கு பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து திரும்பவும் டார்கெட் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு ரீஎன்ட்ரிக்கான ஸ்பாட்டு. ஆல்ரெடி நம்ம காலையில் இப்போ சொன்ன மாதிரி திரும்பவும் ஆப்பர்ச்சுனிட்டி மறுபடியும் நம்ம சேஃப் லெவல்ன்றதுனால புக் பண்ணுறது தான் எப்பயுமே பெட்டர். ஏன்னா இந்த மாதிரி ரிஜெக்ஷன் வரதை பார்த்தோம், மார்க்கெட்லேயும் பெரிய மூவ்ஸ் இல்லை அப்படின்னா இது ஒரு சேஃப் லெவல் ப்ராஃபிட் அப்படின்றத கன்சிடர் பண்ணுங்கள். பெரிய லெவல் பாயிண்ட்ஸ் இல்லைனாலும் ரிட்டர்ன்ஸ் வைஸில் பார்த்தீங்கன்னா இதுவே டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் 20% கிட்ட ஆல்மோஸ்ட் இருக்குது. அதுக்கும் மேலே கிட்டத்தட்ட இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஸ்பாட்டில் நமக்கு ஒன் செகண்ட் மார்க்கெட் என்ன பண்ணோன்னா திரும்பவும் டவுன் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது. ஏன்னா கேப்பை ஃபில் பண்ணிடுச்சு இல்லையா. ஸோ இப்போ தான் மார்க்கெட் சஸ்டெயின் பண்ணி கொஞ்சம் போயிட்டுருக்கு. மொமெண்டம் இல்லை. மார்க்கெட் ரொம்பவே வீக்காக இருக்கிற காரணத்தினால எப்போ வேணாலும் டவுன் வரும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாட்டில் நம்ம ஒன் செகண்ட் என்ன பண்ணலாம்னா ஒரு புட் ஆப்ஷனுக்கு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நான் புட் ஆப்ஷன் சைடில் அங்கே போட்டு தான் வச்சுருந்தேன்.
லெவல்ஸ் எந்த மாதிரி வருது, ரிஜெக்ஷனை பார்த்து போடலாம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு வந்து லோ ரிஸ்க் இப்போ தான் கிடச்சிருக்கு. பட் டார்கெட் பெருசாக வருமா அப்படின்றது தெரியாது. மொமெண்டம் பொறுத்து தான், ஸ்டாப் லாஸ் ஹண்ட் எந்த அளவுக்கு நடக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு வரும். ஸோ இருக்கிறதுல ரொம்ப லோ ரிஸ்க்கு. அடுத்த லெவல் சும்மா பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அது போகுமா இல்லையான்னு தெரியாது, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவோமான்னு தெரியாது. பட் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு டார்கெட் லெவல்ஸ் இதெல்லாம் தான். T1 நமக்கு இந்த இடம் தான். ஏன்னா ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய இடத்த தான் வந்து எப்பயுமே நம்ம புக் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன் மார்க்கெட்டில் அதான் நல்லது. அதுக்கும் மேலே போச்சுன்னா அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ். ஸோ ஒன்ஸ் அகேன் நமக்கு நிஃப்டியில் 22,750 கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி ரீஎன்ட்ரி ஸ்பாட்லாம் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துக்கு மறுபடியும் ஒன்ஸ் அகேன் நமக்கு மார்க்கெட் வந்து திரும்பவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருக்கு. ஏன்னா அந்த க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப லோ ரிஸ்க்கு, ஒரு டீசெண்டான ப்ராஃபிட் தான் நம்ம எய்ம் பண்ணுறோம், ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்மளோட என்ட்ரி ஸ்பாட் ஒன்ஸ் அகெயின் தான் ட்ரிகர் ஆகிருக்கு. ஸோ திரும்பவும் அதே டார்கெட் ஜோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரிஜெக்ஷன் ஸ்பாட்டாக திரும்பவும் ஆக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ திரும்பவும் அந்த லெவலுக்கு நம்ம வந்தது அப்படின்னா டீசெண்டாக போய் எக்ஸிட் பண்ணணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரியலிஸ்டிக்கான லெவல். ஸோ அந்த லெவலில் போய்ட்டு நம்ம எக்ஸிட் பண்ணியாச்சு. அதை வந்து புட் ஆப்ஷன் சார்ட் காட்டும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா அந்த ஸ்பாட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போதைக்கு நம்ம கால் சைடில் ஒன்ஸ் அகெயின் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹண்ட்லாம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரீஎன்ட்ரி கிடச்சிருக்கு. நான் உங்களுக்கு நிஃப்டி சார்ட்டில் அதை காட்டும் போது புரியும். ஸோ பக்காவான லோ ரிஸ்க் ஸ்பாட்டு, கிட்டத்தட்ட ஒரு 35-45 பாயிண்ட் தாராளமாக வரும். ஸோ புட் ஆப்ஷன் நிஃப்டியில் 23,000 புட் ஆப்ஷன் சார்ட்டை பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப நேரமாக ஓரளவுக்கு ஸ்கேல்பிங் ப்ராஃபிட்டில் தான் வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்குள்ளே தான் நமக்கு ரிஸ்க். அதே நேரத்தில் டீசெண்டான ப்ராஃபிட் தான். கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ் தான் நம்ம எய்மே பண்ணியிருக்கோம். நம்மளோட T1 பக்காவாக ஹிட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஜோனில் நம்ம மார்க்கெட்டில் எப்போ இருந்தாலும் ப்ராஃபிட்டை புக் பண்ணோம். திரும்ப ரீஎன்ட்ரி நம்ம ஆப்போசிட் சைடில் போகிறோம் அப்படின்னா நமக்கு தேவை ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ T1 இங்கே ஹிட் ஆகிடுச்சு, அதே நேரத்தில் ஆப்போசிட்லேயும் நமக்கு வந்துருச்சு. ஸோ அதனால தான் நம்ம கால் ஆப்ஷன் சைடில் ஒன்ஸ் அகெயின் பிளான் பண்ணி அந்த சைடில் போயிருக்கோம். இதுக்கு மேலே மார்க்கெட் எந்த அளவுக்கு போகுதுன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து அடுத்து போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு டிசிஷனே எடுக்க முடியும். ஸோ நம்ம அப்படியே நிஃப்டி சார்ட்லேயே நீங்கள் பார்க்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கால் சைட்லேயும் போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா நமக்கு டிராஸ்டிக்காக மார்க்கெட் டவுன் சைடில் காட்டியிருக்கு. ஏன்னா ஸ்டாப் லாஸ் ஹண்ட் நடந்தது இல்லையா. ஸோ அந்த காரணத்தினால இந்த மாதிரி டிராஸ்டிக் சேஞ்ச் டிஃப்ரென்ஸ் இன் ஓயில் நடந்திருக்கு. அதனால் இப்படி பெரிய சேஞ்சஸ் வருது, ஒரு பெரிய கேண்டல் ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போய் நம்ம புட் ஆப்ஷனில் என்ட்ரு ஆனோம் அப்படின்னா நமக்கு பெரிய லாஸஸ் வரும். அதனால் தான் எப்பயுமே லோ ரிஸ்க் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணி எங்கெல்லாம் இருக்கக்கூடிய லீஸ்ட் ப்ரைஸில் தான் நம்ம வாங்குகிறோம். அந்த மாதிரி தான் நம்ம எப்பயுமே ட்ரேடும் பண்ணணும். ஸோ நிஃப்டியில் இந்த ஸ்பாட்லாம் பாருங்கள், கரெக்டாக ஒரு ஹை கரெக்டாக ரிஜெக்ஷன் ஸ்பாட்டு, ஒரு கேப் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து மார்க்கெட் டவுனு. ஒன்ஸ் அகெயின் நம்மளோட டிமாண்ட் ஜோனுக்கு மார்க்கெட் வருது. திரும்பவும் ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டு நடத்தியிருக்கு. ஒரு சின்ன டிமாண்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிற மாதிரி காட்டிட்டு ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டை வந்து பண்ணியிருக்கான். அது இன்னும் பெருசாக பண்ணியிருந்தால் இன்னும் நிறைய பேர் பெருசாகவே லாஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஆப்போசிட் சைடில் ட்ரேட் பண்ணதுனால நமக்கு இன்னும் பெரிய ப்ராஃபிட்டாக கூட போயிருக்கலாம். பட் என்ன பண்ணுறது, வந்த வரைக்கும் லாபம். ஸோ யாராக இருந்தாலும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹண்ட்டெல்லாம் நடக்கும்போது அதில் ட்ராப்பில் போய் சிக்கிக்காதீங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு நம்மளோட லாஸ்ட்டாக எடுத்தக்கூடிய 22,750 கால் ஆப்ஷன் பிளானுமே பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. ஏன்னா ரியலிஸ்டிக் டார்கெட் இந்த ஜோன் தான் நமக்கு ஆல்மோஸ்ட் அங்கே தான் நமக்கு ரிஜெக்ஷனும் வந்துட்டுருக்கு. ஸோ இதோட நம்ம அந்த ட்ரேடையும் வந்து ஆக்சுவலாக கம்ப்ளீட்டும் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம பெருசாக ஹோல்ட் பண்ணுற மாதிரி, ஏன்னா மார்க்கெட்டில் ரிஜெக்ஷன் வந்துகிட்டே தான் இருக்குது. பெரிய மொமெண்டமும் எதுவும் இல்லை. கிரியேட் ஆகிற மாதிரினா எப்போயோ நமக்கு கிரியேட் ஆகிட்டு இருக்கணும். ஸோ சேஃப் ப்ராஃபிட் ஜோனில் தாராளமாக புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுறது தான் வந்து ஒரு நல்ல பழக்கமும் கூட. இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி பல டார்கெட் ஸ்பாட்ஸ்லாம் வச்சுருக்கோம். ஆனால் அந்த ஜோன்ஸ்லாம் நம்ம புக் பண்ணுறதுக்கு தான் பெருசாக வெயிட் பண்ணல. ரிஜெக்ஷன் வந்தவருக்கும் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்படியே வெயிட் பண்ணணும் அப்படின்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை போட்டு தான் ஹோல்ட் பண்ணணும். அதுவும் நீங்கள் மேனுவலி பண்ணுங்கள். ஆர்டர் தயவுசெய்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு உட்காராதீங்க. ஏன்னா அது நிறைய டைம் ட்ரிகர் ஆகாது, உங்களுக்கு தேவையில்லாமல் லாஸ் போயிடும். ஸோ நிஃப்டிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கூட தற்சமயத்தில் என்ன இருக்குன்னா டேவோட ஹையை பிரேக் பண்ணி ஒன்ஸ் அகெயின் அது நமக்கு நல்ல பாசிட்டிவில் தான் காட்டிகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம திரும்பவும் உள்ளே என்ட்ரு ஆக விரும்பலை. ஏன்னா மார்னிங்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டுமே மிக்ஸ்டு டேட்டாவாக தான் வந்துட்டுருக்கு. காலையிலேருந்து நல்ல ஒரு டிராஸ்டிக் டவுன் சைடில் காட்டிகிட்டு இருந்தது டிஃப்ரென்ஸ் இன் ஒய். ஆனால் சடன்லி பார்த்திங்கன்னா பெரிய சேஞ்ச் 10:40க்கு நடந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் சேஞ்சஸ். ஆனால் இது எல்லா டைமே நம்ம ஆப்போசிட் சைடில் தான் போயிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ராப்பராக மறுபடியும் ட்ரேடிங் கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். நம்மளோட கோர்ஸ் கூட இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணதாக பண்ணலாம். 50% ஆஃபர் கோடும் இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.